அண்ணே எப்படி இருக்கீங்க? அண்ணன் நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மீனா. எங்க ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறீங்களே? இந்த மாதிரி ஏதாவது விசேஷம்னா தான் வரீங்க. எங்க அண்ணி, சென்னையில அவ்வளவு வேலை இருக்கு. எங்களுக்கும் இங்க அடிக்கடி வரணும்னு ஆசைதான், ஆனா நேரம் கிடைக்க மாட்டேங்குதே. இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிறந்த ஊரோட உறவு சுத்தமா விட்டு போயிரும். அதெல்லாம் விட்டு போகாது சுமதி. எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம மொத்த ஊரும் 5 நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். வந்துட்டா போச்சுமா, அதை விட எங்களுக்கு என்ன வேலை? மீனா, தமிழ், நம்ம குடும்பத்தோட வழக்கப்படி குழந்தைக்கு மரியாதை பண்ணுங்க. இந்தா தமிழ், உன் கையால அவங்களுக்கு கூட. மீனா, சிபிக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் இருக்கும்? 6 மாசம் மேலேயே இருக்கும். இன்னும் வீட்ல எதுவும் விசேஷம் இல்லையா? அது என்ன விருப்பப்பட்டு செஞ்ச கல்யாணமா? வேண்டா வெறுப்பா வாக்கப்பட்டு வந்தவ தானே இவ. வந்த உடனே ஏத்துப்பாங்களா? கல்யாணத்துல சிபி தம்பி எவ்வளவு கலாட்டா பண்ணுச்சு. ஏதோ ஜனாமா சொன்ன வார்த்தைக்காக தாலி கடிச்சு. ஆனா அது மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வேற ஒருத்தி இல்ல. உடனே அவளை மறந்துட்டு இவளோட சேர்ந்து வாழ முடியுமா? நீங்களா ஏன் மருமகளை குறை சொல்லலாமா? உங்களுக்கெல்லாம் அந்த அருகதை கொஞ்சமாவது இருக்கா? என்ன மீனா இப்படி பேசுற? நாங்கெல்லாம் உன் சொந்த பந்தம் தானே. இருக்கட்டும், அதுக்காக ஏன் முன்னாடியே என் மருமகளை குறைச்சு பேசுவீங்க? அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அவங்க சின்னஞ்சிருசுங்க, உங்க காலம் அதெல்லாம் இல்ல. இப்போ அவங்க பழகி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் பெத்துக்கிட்டுமே. இப்ப என்ன அவசரம்? என்ன ஆக போகுது? அப்புறம் என்ன சொன்னீங்க? தமிழ நாங்க என்னமோ வேண்டா வெறுப்பா ஏத்துக்கிட்டோம்னா? அவளை முழு மனசோட தான் ஏத்துக்கிட்டோம். அவ என் புள்ளைக்கு ஏத்தவளாதான் இருக்கா. என் புள்ளையும் மருமகளும் 2 பேர் சேர்ந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முத்தம்மா, தட்டை வாங்குங்க. தமிழ் கொடு. ரெண்டு பேர் சேர்ந்து நில்லுங்க. போ, போய் குழந்தைய வாங்கிக்கோ. குழந்தைய கொடு. இல்லையே, வழக்கமா என்ன போட்டி வச்சாலும் நீ தான் ஜெயிப்ப. ஆனா இந்த தடவை மீனா எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாளே. ஜனாமா, எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை பண்ணேன். அத்தைக்கு என்ன தெரியுமோ அத அவங்க செஞ்சாங்க. நீங்க நியாயமா இருந்து யாரு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள சொல்லிருக்கீங்க. அப்படின்னா அப்போ நீ விட்டு கொடுக்கல? இல்லையே. அப்போ மீனா அவ்வளவு திறமையானவளா என்ன? ஆமா ஜனாமா, அத நீங்க புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கலன்னு சொல்றதை விட அதை நீங்க கவனிக்கலன்னு சொல்லுவேன். அதுதான் பிரச்சனையே. இப்ப மட்டும் இல்ல ஜனாமா, எப்பவுமே அத்தை இப்படிதான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான ரெகக்னிஷனை இது வரைக்கும் யார்கிட்டயும் அவங்க எதிர்பார்த்ததில்ல. இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுதான் விஷயம். நீ எதை வச்சு சொல்ற? நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனா ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இத்தனை வருஷத்துல
அத்தை உங்களுக்கு எத்தனை சாரி வாங்கி கொடுத்திருப்பாங்க? ம், வருஷத்துக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 எடுத்து கொடுத்துருவா. மீனா எப்ப துணி எடுக்க கடைக்கு போனாலும் எனக்கு ஒரு புடவை சேர்த்து எடுத்துட்டு வந்துருவா. என் தமிழ், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன்ல. அப்படிலாம் இல்ல ஜனாமா. நீங்க பிசினஸ்னு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. அதனால இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உங்க கூட பிசினஸ்லயும் வீட்லயும் ரெண்டுத்திலயும் கூடவே இருக்கேன். அதனாலதான் நான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கேன். இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. ம், இப்ப புரியுதா உங்களுக்கு? ம். அது வரைக்கும் சந்தோஷம். சரி, நான் வரேன். சிபி, என்னம்மா? உனக்கு கொஞ்சமாச்சும் இங்கிதம் இருக்காடா? என்ன? என்னவா? நடு வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க வந்து உன் பொண்டாட்டி அந்த பேச்சு பேசுறாங்க. பல்ல கட்டிட்டு நீ அப்படியே நின்னுட்டு இருக்க. என்னம்மா பேசுற? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றது எனக்கு ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்குமா? அதுக்காக உன் பொண்டாட்டிய மத்தவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பாப்பியா நீ? அதான் நீ பேசிட்டியேம்மா. நான் பேசுறது இருக்கட்டும், நீ இல்ல முதல்ல வந்திருக்கணும். என் பொண்டாட்டி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டிருக்க வேண்டாம்? ஏன் உனக்கு அது வரவே மாட்டேங்குது? என்ன விருப்பம் இல்லாம தாலி கட்டினதுனாலயா? அப்படிலாம் இல்லம்மா. நான் எல்லா இடத்துலயும் அவனுக்கு சப்போர்ட்டா தானே பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஏன் விட்டு கொடுத்த? என்ன மீனா, அத்தை சாவி கொத்த இன்னைக்கு ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி சாவி கொத்து உன் கைக்கு வருமா இல்ல உன் மருமக கைக்கு போகுமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எல்லா போட்டியிலயும் மீனா தான் ஜெயிச்சிருக்கா. கண்டிப்பா அவகிட்ட தான் கொடுப்பாங்க. கொடுக்கணும். இல்லனா மீனா வீட்டை 2 பண்ணிட மாட்டா. அண்ணி, நான் ஜெயிச்சிட்டதா அத்தை சொல்லியிருக்காங்க. நியாயமா என்கிட்ட கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அவங்க வேற ஒரு முடிவு எடுத்தா நான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மீனா இப்படி சொல்லிட்ட? தமிழ் கைக்கு அந்த சாவி கொத்து போனா அது அநியாயம் இல்லையா? அதை நீ தட்டி கேட்க மாட்டியா? இல்ல அண்ணி, மறுபடியும் இந்த வீட்ல என்னால பிரச்சனை வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். மீனா, இரு பாப்போம்.